இயேசு இல்லாம ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஜீரோ ரிசல்ட். இயேசுவோடு கொஞ்சம் பிரயாசப்பட்டாலும் மிகுந்த பலன் உண்டு. ஆசீர்வாதத்தில் முழுகிட்டு இருக்குது. அந்த நிலைமைக்கு கர்த்தர் மாத்திட்டாரு. எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ சீமோன் ஒன்ன பண்ணாருங்க. என்ன தெரியுமா பண்ணாரு? நீங்க ஒரு சிறந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா சக்சஸ் இங்க இருக்குங்க. உங்க ஞானத்தின் படி நடக்காதீங்க. நீ சொல்லுகிறபடி, நீங்க சொல்ற வார்த்தையின் படி. சிங்க குட்டிகளுக்கு தாழ்ச்சி, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, பிறருக்கு கொடுக்கத்தக்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க. ஒன்றும் இல்லாத அனுபவத்திலிருந்து ஆசீர்வாதத்தில் முழுகுகிற அனுபவத்திற்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி, நாங்க பிரச்சனையில முழுகி போயிருக்கிறோம். சிலர் கடன் தொல்லையில முழுகி போயிருப்பாங்க. சிலர் சரீரத்தின் வியாதியில முழுகி போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் உங்களை பார்த்து, இதுவரைக்கும் நீ கஷ்டத்துல முழுகினது போதும், கண்ணீரில முழுகினது போதும், கடன் தொல்லையில முழுகினது போதும், வியாதியில முழுகினது போதும். இனி நான் உன்னை ஆசீர்வாதத்தில் முழுகும்படி செய்ய போகிறேன். You are going to sink in the blessings of the Lord. Hallelujah. ஒன்றும் இல்லாததிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தில் முழுகும்படி செய்ய போகிறாரு. எத்தனை பேரை நம்புறீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படிதான் மாற்ற போறாரு? ஒன்றும் இல்லாததிலிருந்து ஆசீர்வாதத்தில் முழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் கொடுத்தா அளந்து கொடுக்கிறவர் கிடையாது, அவர் அள்ளி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. when Jesus gives, ஆண்டவர் இயேசு கொடுத்தா அது அளந்து கொடுக்கிறவர் கிடையாது, அவர் அள்ளி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு பழைய கதைங்க, 90s இந்த கதை சொல்லி இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் கடைக்கு போறாங்க. போகும்போதுவே இந்த பையன் அம்மாவை பார்த்து சொல்றான், அம்மா, இந்த அம்மா பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மகன் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், அங்க வந்து என் மானத்தை நீ வாங்கக்கூடாது, இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது, நீ சும்மா இருக்கணும் அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணி தான் அந்த பையனை அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஆனால் கடைக்கு போன பிறகு இந்த பையனை பாருங்க, அவனால் சும்மா இருக்க முடியல. அம்மா புடவை இழுத்துட்டு சொன்ன, அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கித்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கோபம், மானத்தை வாங்குறான், சாக்லேட் சாப்பிடாதது போல் அப்படின்னு ஒரு எரிச்சல் அம்மாவுக்கு. சும்மா இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கடை ஓனர் பார்த்துட்டாரு. கடை ஓனர் வந்து சொல்கிறாரு இந்த பிள்ளையை பார்த்து, தம்பி சாக்லேட் எடுத்துக்க. அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணான்னா, 2 கையை கோத்துட்டு பின்னாடி போய் நிற்கிறான். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் எனக்கு சாக்லேட் வேணும் கேட்டவன் இப்போ கடை ஓனரே ஃப்ரீயாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் கையை கட்டிட்டு பின்னாடி போய் நிற்கிறானே, என்ன மாதிரி முட்டாள் பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறான் அப்படின்னு பல யோசனையில் இந்த அம்மா கோபத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. வாங்குறதெல்லாம் வாங்கி பில்லாம் பே பண்ண பிறகு இந்த கடைக்கார் பார்த்தாரு, இவன் எடுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி அவரே வந்து பாட்டிலை திறந்து வாரி அவன் மடியில் கொட்டினாரு. அவன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு கோவம் தாங்க முடியல, தலைமையில் ஒரு கொட்டிட்டு கேட்குறாங்க, அவ்வளோ நேரம் எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்டல, அந்த கடை ஓனர் எடுத்துக்கணும் போது எடுத்துக்காம என்னடா பண்ண நீ, அப்படி சரியான முட்டாள் அப்படின்னு தலையில ஒரு கொட்டி சொல்லும் போது இந்த பையன் சொன்னான், அம்மா நான் முட்டாள் இல்லை, நீங்க தான் முட்டாளே. என் கையை பாருங்க, ரொம்ப சின்ன கை. அவர் சொல்லும் போது நான் எடுத்திருந்த 4 சாக்லேட் தான் கிடைச்சிருக்கோம். ஆனா கடைக்கார கை ரொம்ப பெரிய கை அம்மா.
அவர் எடுத்து கொட்டினாரு பாரு, என்னுடைய எல்லா பாக்கெட்டும் நிரம்பி வழிகிறது. ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருடைய கரம் மிக பெரிய கரம், அவருடைய புயம் பெரிய புயம். somebody shout hallelujah. அவர் கொடுத்தால் அளந்து கொடுக்க மாட்டார், அவர் கொடுத்தால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவிற்கு அவர் கொடுப்பாரு. நிரம்பி வழிகிற அனுபவத்திற்கு அவர் உங்களை கொண்டு போவாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya. ஒன்றும் இல்லாததிலிருந்து முழுகுகிற ஆசீர்வாதத்தில் முழுகுகிற ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பலத்த கரத்தில் உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. அவருடைய கரத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. இது பயங்கரமான கரம். இந்த கரம் மிக பெரிய கரம். இந்த அதிகாரத்தில் இந்த சம்பவம் அழகா எழுதப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஒரு பேர் சீமோன். சீமோன் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய மீனவர். அவருக்கு எங்க மீன் பிடிக்கணும்னு தெரியும், எப்போ மீன் பிடிக்கணும்னு தெரியும், எங்க வலை போட்டா மீன் கிடைக்கும்னு தெரியும். பிறந்ததிலிருந்தே கடல்லே வளர்ந்த ஒரு மனிதர். இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில் இவர் ஒரு மூத்தவர். அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மிக சிறந்த ஒரு மீனவர். ஆனா ஒரு முறை அவர் ட்ரை பண்ணி ஒண்ணுமே நடக்கல. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள் தோற்று போகும், சில நேரத்தில் நம்முடைய அறிவு தோற்று போகும், சில நேரத்தில் பணம் தோற்று போகும், சில நேரத்தில் மனிதர்கள் தோற்று போவார்கள். ஏன் சில நேரத்தில் மருத்துவம் தோற்று போகும், சில நேரத்தில் அதிகாரங்கள் தோற்று போகும். Sometimes everything fails, but only one person doesn't fail. Jesus Christ never fails. சில நேரத்தில் எல்லாம் தோற்று போகும், ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் தோற்று போக மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எப்போ எல்லாம் ஃபெயில் ஆகுச்சு நினைக்கிறீங்களோ அப்போ நினைச்சு கொள்ளுங்க, எல்லாம் ஃபெயில் ஆனாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டாரு. என் தொழில் தோற்று போனாலும், என் அறிவு தோற்று போனாலும், என் பலன் தோற்று போனாலும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தோற்று போனாலும், நான் செய்கிற காரியங்கள் தோற்று போனாலும், அந்த தோல்வியில் ஜெயத்தை கொடுக்க ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். somebody shout and say Jesus never fails. hallelujah. இயேசு ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். Jesus never fails. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாம அந்த நிலைமையில தான் திடீரென்று பார்க்கிறோம், அமிழத்தக்கதாக முழுகுகிற அளவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்து முழுகுகிற ஆசீர்வாதத்துக்குள் இந்த சபையை கர்த்தர் நடத்த போகிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்த போகிறாரு. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் நடத்த போகிறாரு. இதை ப்ராஃபஸியா, இதை தீர்க்கதரிசனமா நான் ஏற்றுக்கிறேன் பிரதர். இனிமே ஆசீர்வாதத்தில் நான் முழுக போகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அடுத்த ஒரு 5 நொடி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ராகாபா சந்தரபா ஷியந்தரபா தரபா ராமந்தரபா சேகந்தரபா. ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலைமையிலிருந்து ஆசீர்வாதத்தில் முழுகிற நிலைமைக்கு எப்படி நடந்தது என்ன ஒரு 4-5 குறிப்பை வேகமாக சொல்லிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனை முடிக்க போறோம். 1, பேதுரு சொல்றார், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் அகப்படலை. அதுவும் அவர் தனியா பிரயாசப்படல, நாங்கள் அப்படின்னு இருக்கோம். we toiled all night. எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய நீங்க பெங்களூருக்கு வந்தா உங்களுக்கு தெரியும், நிறைய குடும்பம் எல்லாருமே பிரயாசப்படுறாங்க. கணவர் ஒர்க் பண்றாரு, மனைவி ஒர்க் பண்றாங்க, பிள்ளைங்க ஒர்க் பண்ண, எல்லாரும் ஒர்க் பண்ணியும் அந்த வீட்டில் என்ன இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பேதுருடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. எல்லாம் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே இல்லை. எம்டி, காலியான போட்டு தான். வேலை செய்யறோம், கஷ்டப்படுறோம், ஆனா காலி. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த போட்டு அமிழ்ந்து போகத்தக்க அளவிற்கு
நிரப்பப்பட்டது. காரணம் என்னன்னா, நம்பர் 1, ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்படும் பொழுது அந்த போட்ல ஏசு இல்லை. இப்போ வலை போடும்போது அந்த போட்ல ஏசு இருந்தாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஏசு இல்லாம ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாலும் 0 ரிசல்ட். இயேசுவோடு கொஞ்சம் பிரயாசப்பட்டாலும் மிகுந்த பலன் உண்டு. ஆமென்னு சொல்லுங்க. Without Jesus all night work brought a 0 result, but with Jesus, ஏசு இல்லாம ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. இயேசுவோடு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் 5 அப்பம் இருந்தாலும் அதை 5000 மாற்றி அதை ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஸோ முதல் நம்ம செக் பண்ண வேண்டியது, நம்முடைய போட்ல, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவர் இருந்தா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலும், கொஞ்சம் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் அதை அபரிதமாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவரால் முடியும். ஆமென்னு சொல்லுங்க. 2வது, ஆண்டவர் இயேசு சீமோனை பார்த்து சொல்றாரு, தள்ளி கொண்டு போய் ஆழத்துல, எல்லாரும் சொல்லுங்க, ஆழத்துல வலைய போடு. Go deeper. ஆழத்துல போ. இந்த 3 நாள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மளை ஆழத்துல கொண்டு போக போகிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு செஷன்ல கர்த்தர் நம்மளை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல, உங்க விசுவாசத்துல இன்னும் கொஞ்சம் ஆழத்துல, உங்க ஜெப வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆழத்துல, உங்க அபிஷேகத்துல இன்னும் கொஞ்சம் ஆழத்துல, உங்க ஊழியத்துல இன்னும் கொஞ்சம் ஆழத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இங்கவே இருக்காத, இந்த நிலைமையில் இருக்காத, இன்னும் கொஞ்சம் ஆழத்துல உன் வலைய போடு. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவுக்கு வா. முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவுக்கு வா. இடுப்பு அளவு கூட போதாது, கழுத்து அளவுக்கு வா. அங்க கூட போதாது, நீந்துகிற அனுபவத்திற்கு நீ வா. இருக்கிற இடத்துல இருக்காத, go deeper. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆழத்துக்கு போ. ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. go deeper. ஆழத்துல உன் வலைய போடு. 1, ராத்திரி முழுவதும் பிரயாசப்படும் போது அந்த போட்ல யாரும் இல்லை, ஏசு இல்லை. இப்போ கொஞ்சம் தான் பிரயாசம், ஆனா பலன் அதிகம். ஏன்? ஏசு கூட இருந்தா கொஞ்சம் பிரயாசம், பலன் அதிகம். ஏசு இல்லைன்னா அதிக பிரயாசம், பலன் கொஞ்சம் கூட இருக்காது. 2வது, ஆண்டவர் சொன்னாரு, உன் வலைய ஆழத்துல போடு. கொஞ்சம் ஆழத்துல போ. go deeper. கொஞ்சம் ஆழத்துல போ. யாரையாவது பார்த்து சொல்லுங்க, ஆழத்துல போ. உன் ஜப வாழ்க்கையில கொஞ்சம் ஆழத்துல போ. உன் அபிஷேகத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போ. இந்த 3 நாள் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களை ஆழத்துல கொண்டு போக போகிறாரு. இந்த சண்டே நைட்டு முடியும் போது உங்களுக்கு தெரியும், இப்போ இருந்ததை விட அடுத்த நிலைமை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல நீங்க போயிருக்கிறத நீங்க உணர போறீங்க. ஆமென்னு சொல்லுங்க. 3வது, பேதுரு சொன்னாரு, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படல. பேதுரு இப்படி சொல்லிருக்கலாம், போதகரே, நான் மீனவன், எனக்கு தெரியும் எங்க மீன் போடணும், வலை போடணும்னு. உங்களுக்கு போதிக்கிறது மட்டும்தான் தெரியும், மீன் பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கே பாடம் எடுப்பாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத ஆண்டவர் இந்த ஆளை பத்தி, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே என் பிரச்சனையை பத்தி, ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஆண்டவரே தெரியும், நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவருக்கே சொல்ற ஆட்கள் உண்டு. ஆனா பேதுரு அப்படி சொல்லாம சொன்னாரு, ராத்திரி முழுச பிரயாசப்பட்டது உண்மை, ஒன்றும் கிடைக்காதது உண்மை, ஆகிலும் உமது வார்த்தையின்படி நான் வலைய போட போகிறேன். ஆமென்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் என் தாளந்த பிரயோஜனப்படுத்தி வலைய போட்டேன், இதுவரைக்கும் என் ஞானத்தை பிரயோஜனப்படுத்தி வலைய போட்டேன். ஆனா இனிமே நான் வலை போடுறது என் அறிவை கொண்டல்ல, உமது வார்த்தையின்படியே நான் வலைய போட போகிறேன். ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? The success of Christian life is this. நீங்க ஒரு சிறந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா சக்சஸ் இங்க இருக்குங்க. உங்க ஞானத்தின்படி நடக்காதீங்க, நீ சொல்லுகிறபடி, நீங்க சொல்ற வார்த்தையின்படி நான் வலைய போட போறேன். ஆமென்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணா என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்காம, நீங்க சொன்னா செய்வாண்டவரேன்ற
ஆட்டிடியூடுக்கு வந்துட்டீங்கன்னா சக்சஸ் கேரண்டி. நிரம்பி வழிகிற அனுபவம் கேரண்டி. ஆசீர்வாதத்தில் முழுகிறது கேரண்டி. ஆமென்னு சொல்லுங்க. ஏன் டேலண்ட் அல்லாண்டவரே, உங்க வார்த்தையின்படி, உங்க யாரெல்லாம் அவர் வார்த்தையின்படி செஞ்சாங்களோ அவங்க எல்லாமே சக்சஸ் ஆனாங்க. அவங்க எல்லாமே ஆசீர்வாதத்தில் முழுகினாங்க. ஆமென்னு சொல்லுங்க. நோவா முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் அவர் சொன்னதை செஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் தோற்று போனதே கிடையாது. அவங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதத்தில் முழுக வச்சாரு. ஆகதான் மரியாள் வேலைக்கார பார்த்து சொன்னார், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்க. சக்சஸ் அங்கதான் இருக்குது. நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், ஆனா அவர் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஜெயம் நிச்சயம். அவர் சொல்ற மாதிரி செஞ்சா வெற்றி, அதிசயம் நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் யாம் புத்திப்படி தான் நடந்த ஆண்டவரே, ஆனா இனிமே உங்க வார்த்தையின்படி நான் வலைய போட போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஐ வாண்ட் டு, உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலைய போட போறேன். நாட் அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், என் அனுபவத்திலிருந்து நான் வலைய போட மாட்டேன். உங்க வார்த்தையின்படி நான் வலைய போட போறேன். நம்பர் 1, ராத்திரியில முழுவதும் மீன் பிடிக்கும் போது ஏசி இல்லை, இப்போ ஏசி இருந்தாரு. 2, அவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் வலைய போடு, இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போ. இந்த 3 நாள் கூட்டம் ஆண்டவர் அதுக்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறார், இன்னும் கொஞ்சம் நம்மளை ஆழத்தில் கொண்டு போகிறதுக்காக. 3வது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. என் திறமையோ என் ஞானத்தின்படி நான் செஞ்ச சக்ஸஸ் ஆக மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் நான் சக்ஸஸ் ஆவேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணனா நான் சக்ஸஸ் ஆவேன் ஆண்டவரே. நீ சொல்கிற மாப்பிள்ளை கட்டினா என் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆண்டவரே. நீ சொல்கிற ஊழியத்தை நான் செஞ்சால் என் ஊழியம் பிரகாசிக்க ஆண்டவரே. என்னுடைய அறிவின் படி அல்ல, நீங்கள் சொல்கிற உங்களுடைய வார்த்தையின் படி அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. the 4th thing, 4வது, இவன் இயேசுவுக்கு போட்டை கொடுக்கிறான். எதுக்கு போட்டு கொடுத்தான்? இயேசு அந்த போட்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதுக்கு. ஆமென்னு சொல்லுங்க. உதவி செய்யறது நல்லது, எல்லா உதவிக்கும் கர்த்தர் பலன் தரார். ஆனா விசேஷமா நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஆண்டவர் சீமோனுக்கு நன்றி செலுத்த விரும்புறாரு. எப்படி நன்றி செலுத்துறாரு? வார்த்தையில நன்றி செலுத்தல அவரு. ஆண்டவர் தேங்க்ஸ் வாயில சொல்ல மாட்டாரு, கிரியையில காட்டுவாரு. ஆமென்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது அவருக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வீட்டுக்கு வந்து தேங்க்யூ மகளேன்னு சொல்ல மாட்டாரு, ஆனால் உங்களை ஆசீர்வதித்து காட்டுவார் உலகத்துக்கு, உங்களுக்கு எப்படி ஆண்டவர் நன்றி உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி. ஆமென்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென்னு சொல்லுங்க. So whatever you do for the kingdom, it matters. ராஜ்யத்துக்காக நீங்க செய்யறது மேட்டர்ஸ். ஆண்டவர் அதை நினைக்கிறாரு. அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை அவர் பொழிகிறார். ஆமென்னு சொல்லுங்க. இன்னும் 2 விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். இப்போ வலை நிரம்பிடுச்சு. பைபிள் சொல்லுது வலை கிழிந்து போகத்தக்க. எல்லாரும் சொல்லுங்க, கிழிந்து போகத்தக்க. ஆண்டவர் இங்க உங்களை ஆஸ்வதிக்க போறாருங்க. உங்க வலை கிழிந்து போகிற அளவுக்கு ஆஸ்வதிக்க போறாரு. ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம் வலை கிழிந்து போகத்தக்கதா இருக்க போகிறது. நம்புறீங்க மட்டும் ஆமென்னு சொல்லுங்க. சில நேரத்தில் நமக்கு இப்படி தோன்றும், நான் இதை எப்பவுமே கேட்டுட்டே இருக்கிறேன்னா என் வாழ்க்கை மாறலே. இல்லைங்க, நீங்க நம்புங்க. கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்து நிரம்பி முழுகுகிற ஆசீர்வாதத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறாரு. இப்போ வலை கிழிந்து போகத்தக்க ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க ஒன்று பண்ணாங்கங்க. என்ன பண்ணான்னா, பக்கத்தை போட்டுக்காரையும் கூப்பிட்டுட்டு அவங்க போட்லேயும் சில மீன்களை எடுத்து போட்டாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படிங்க நம்ம ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது? சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். உங்க ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படணும்னா நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படும்.
ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஊழியங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காகவே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க 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 உங்க ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவங்க அந்த படகுக்கார கூப்பிட்டு அவங்களோடு பகிர்ந்து கொள்ளாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? வலை கிழிஞ்சு போயிருக்கும். கிடைச்ச மீனெல்லாம் திரும்பி தண்ணிக்குள்ள போயிருந்திருக்கும். நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து காணப்படலை. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவங்களே வைத்துக் கொள்ளுகிறார்கள். சொல்லுங்க, கையை விட்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக, ஆண்டவர் எனக்கு நன்மையை பொழிகிறது நான் மற்றவங்களுக்கு நன்மையை ஷேர் பண்றதுக்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். The last thing I want to share, இதெல்லாம் நடந்துருச்சு. ஒன்றும் இல்லாமல் இருந்த படகு அமிழத்தக்கதாக ஆசீர்வாதத்தில் முழுகிட்டு இருக்குது. அந்த நிலைமைக்கு கர்த்தர் மாத்திட்டாரு. எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ சீமோன் ஒன்றை பண்ணாருங்க. என்ன தெரியுமா பண்ணாரு? இவ்வளோ மீன் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி அவர் மீன் பின்னாடி போயிடாம அவர் இயேசு பின்னாடி போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுதான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் நம்ம ஃபோக்கஸ் இயேசு மேல தான் இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நீ சொல்லுங்க, கையை ஒருத்தி சொல்லுங்க, எல்லாமே எழும்பி நின்று சொல்லலாமா? ஆண்டவர் நீங்க என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் என் ஃபோக்கஸ் ஆசீர்வாதத்தின் மேல அல்ல, ஆசீர்வதிக்கிற உங்க மேல தான் இருக்க போகிறது. நான் மீன் பின்னாடி போக மாட்டேன், உங்க பின்னாடி தான் நான் வருவேன். நிறைய பேர் இங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஆண்டவர் நிறைய மீனை கொடுத்துட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குது, இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. பிரதர் ஏன் வரல சர்ச்சுக்கு? ரொம்ப பிஸி பிரதர். ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா இப்போ ஆண்டவருக்கு டைம் கிடைக்கல. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நான் ஆசீர்வாதம் பின்னாடி அல்ல, நான் உங்க பின்னாடி வருவேன். ரெண்டு கையை உயர்த்தி கண்களை மூடி தேங்க்யூ. அப்படியே பிளஸ் பண்ணுங்க, கரங்களை நீட்டி. தேங்க்யூ அப்பா. அல்பன் மகுதரா லேரே கபாகா ஜீக மகாஷே தேக பாகா தாரா உரா மகா லாரா கபாகா. தாழ்மையுள்ளவருக்கு கிருபை பெருகும். இந்த மகன் தாழ்மையுள்ள மகன். எவ்வளவோ காரியங்கள் இவரை கொண்டு கர்த்தர் செய்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறதுனால இன்னும் இதிலும் பெரிதானவற்றை நீ காண்பாய். இதிலும் பெரிதானவற்றை நீ நினைக்கிற எதிர்பார்க்கிற காரியம் அதை விட அதிகமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். உனக்கு நன்றி அப்பா. பலப்படுத்துங்க, இன்னும் நிரப்புங்க. prophetic anointing பெருகட்டும், healing miracles பெருகட்டும். Let your name be glorified in Jesus name. Amen. Amen. Good sir. Wonderful. அப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா. வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, பிறருக்கு கொடுக்கத்தக்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. சிங்க குட்டிகளுக்கு தாழ்ச்சி, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நன்மைகளால் நிரப்புகிறீர். நன்றி.